இணைந்திருக்கின்றோம் சொந்தங்களே. பத்திரிகை செய்திகளின் தொகுப்பு வாயிலாக இன்றைக்கும் யாழ் பிராந்தியத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற 4 பத்திரிகைகளின் பத்திரிகை தொகுப்போடு இணைந்திருக்கலாம். முதலில் ஈழநாட்டு பத்திரிகையின் பத்திரிகை தொகுப்போடு இணைந்திருக்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய முக்கிய தலைப்புகள் செய்தியாக, மக்களின் காணிகளை கையகப்படுத்தி திஸ்ஸ விகாரம் அமைத்தமை மகா தவறு. நேரில் சென்று பார்வையிட்ட பின்னர் நயினாதீவு விகாராதிபதி நேற்று கருத்து தெரிவித்தார் என்றவாறாக இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையின் தலைப்புச் செய்தி அமைந்திருக்கின்றது. தையட்டி திஸ்ஸ விகாரிக்கு சொந்தமான காணி இருக்கும் போது தமிழ் மக்களின் காணிகளை அடாத்தாக கையகப்படுத்தி இராணுவத்தினருடன் இணைந்து விகாரை கட்டியமை மகா தவறு. அதனை பௌத்த துறவி செய்திருக்க கூடாது என நயினாதீவு நாகவிகாரை விகாராதிபதி ஸ்ரீ நவடகல பதும கீர்த்தி திஸ்ஸ தெரிவித்துள்ளார். நாகதீப விகாராதிபதி தலைமையிலான பௌத்த பிக்குகள் அடங்கிய குழுவினர் நேற்று வெள்ளிக்கிழமை தையிட்டி விகாரை அமைந்துள்ள பகுதிக்கு நேரில் சென்று தையிட்டியில் காணிகளை இழந்தவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளதுடன் திஸ்ஸ விகாரை முன்னர் இருந்த இடத்தையும் திஸ்ஸ விகாரைக்கு சொந்தமான காணிகளையும் பார்வையிட்டனர். இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது நயினாதீவு விகாராதிபதி இவ்வாறு தெரிவித்தார். தையிட்டி திஸ்ஸ விகாரை இப்போது அமைந்துள்ள பகுதி தனியாருக்கு சொந்தமான காணிகள். திஸ்ஸ விகாரைக்கு என சொந்தமாக காணிகள் இருக்கும்போது இராணுவத்தினருடன் இணைந்து தனியார் காணிகளை அபகரித்து விகாரையை கட்டியுள்ளனர். இது மகா தவறு. பௌத்த பிக்குகள் அவ்வாறு செய்திருக்க கூடாது என அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளுக்குள், இந்திய மீனவர்களின் பிரச்சனையை ஜெய்சங்கரிடம் கூறாத தமிழ் தரப்பு, காட்டிக் கொடுக்கும் வேலையை செய்துள்ளனர் என்கின்றார் கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. இந்திய வெளிவிவகார அமைச்சரை தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகள் சந்தித்த போது இந்திய மீனவர் பிரச்சனை தொடர்பாக பேசவில்லை, மாறாக காட்டிக் கொடுக்கும் வேலையை மட்டுமே செய்துள்ளனர் என்று கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இந்திய மீனவர் பிரச்சனை தொடர்பாக ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனை என்பது பாரிய பிரச்சனையாக உள்ளது. இந்திய மீனவர்களின் அத்துமீறல் காரணமாக வடபகுதி மீனவர்களே பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர் என்றவாறாக அந்த செய்தி விரிவடைந்து செல்வதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக, ஒதுக்கப்பட்ட நிதி 98% செலவு முதல் இடத்தை பிடித்தது வடக்கு. 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக வடக்கு மாகாணத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் 98% அதிகமான நிதியை வினைத்திறனாக செலவு செய்து இலங்கையின் ஏனைய மாகாணங்களுடன் ஒப்பிடுகையில் வடக்கு மாகாண சபை முதலிடத்தை பிடித்துள்ளதாக வடக்கு மாகாண பிரதம செயலாளர் சிவரூபன் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக, 2026 அனைத்து வீட்டு திட்டங்களையும் உரிய காலத்தில் நிறைவேற்ற வேண்டும், அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவித்தல் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், மின்சார கட்டண உயர்வு மக்கள் ஆணைக்கு துரோகம், சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டு என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக, முற்பக்க செய்திகளுக்குள் 11.5% மின் கட்டணத்தை அதிகரிப்பதற்கு கோரிக்கை. 2026ஆம் ஆண்டின் முதல் காலாண்டுக்கான மின்சார கட்டணத்தை திருத்துவதற்கான திட்டத்தை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் மின்சார சபை சமர்ப்பித்துள்ளது. இந்த திட்டத்தின்படி அடுத்த ஆண்டின் முதல் 3 மாதங்களுக்குள் ஒட்டுமொத்த மின்சார கட்டணத்தை 11.57% அதிகரிக்க வேண்டும் என்று மின்சார சபை முன்மொழிந்துள்ளதாக அந்த தீர்மானம் தொடர்பாக ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக, முற்பக்க செய்திகளுக்குள் கட்டமிடப்பட்ட செய்தியாக, பாடசாலை நேரம் மாற்றமில்லை, கல்வி அமைச்சு தீர்மானம். 2026ஆம் ஆண்டில் பாடசாலை நேரத்தை நீடிக்காதிருக்க கல்வி அமைச்சினால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாட்டினுள் ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலைமை, சில மாகாணங்களில் பாடசாலை கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து கட்டமைப்புக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களை கருத்தில் கொண்டு பாடசாலை மற்றும் போக்குவரத்து கட்டமைப்புகள் வழமைக்கு திரும்பும் வரை 2026ஆம் ஆண்டில் பாடசாலை நேரத்தை நீடிக்காதிருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி விரிவடைந்து செல்கிறது. தொடர்ச்சியாக, முற்பக்க செய்திகளுக்குள், பலமான அரசியல் கூட்டணி சையத் தலைமையில் மலரும், ஐக்கிய மக்கள் சக்தி கூறுகிறது என்ற ஒரு செய்தியும், தனக்கான குழியை அரசு தானே தூண்டுகின்றது தெரிவித்தார் நாமல் ராஜபக்ச என்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக, உட்பக்க செய்திகளுக்குள், உடுத்துறை கடற்கரையில் ஒதுங்கிய மர்ம பொருள் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது. இந்திய வீட்டு திட்டத்திற்கான நிதியுதவி இரட்டிப்பாக உயர்வு. வடக்கு உட்பட நாட்டில் முன்னெடுக்கப்பட்டு வரும் 3 முக்கிய வீடமைப்பு திட்டங்களுக்கான நிதியுதவியை இரட்டிப்பாக்குவதற்கு இந்திய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதற்கான ராஜதந்திர கடிதங்களை பரிமாறும் நிகழ்வு கொழும்பிலுள்ள இந்திய உயர் ஸ்தானியர் காரியாலயத்தில்
நடைபெற்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் நெடுந்தீவு பிரதேச செயலகத்திற்கு புதிய உதவி பிரதேச செயலாளர் தெரிவு என்ற ஒரு செய்தியும், கண்டவளையில் நடமாடும் சேவை என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், ஊர்காவற்துறை கடற்கோட்டையை பார்வையிட்டார் இளங்குமரன் எம்பி என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. கட்டமிடப்பட்ட செய்தியாக கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் போதைப் பொருளுடன் இந்தியர் கைது. கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் ரூபாய் 34.19 மில்லியன் மதிப்புள்ள குஷ் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டார். 35 வயதுடைய இந்தியர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் பாங்காக்கில் இருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் மூலமாக நேற்று காலை நாட்டுக்கு வந்தடைந்துள்ளார். சந்தேக நபர் மேலதிக விசாரணைக்காக போலீஸ் போதைப் பொருள் பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக முறையான திட்டமிடல் இன்றி நாட்டில் கல்வி சீர்திருத்தங்கள், அனைத்து பல்கலை மாணவர் ஒன்றியம் தெரிவிப்பு. கல்வி சீர்திருத்தங்கள் முறையான திட்டமிடுதல் இன்றி செயற்படுத்தப்படுவதாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் மதுஷான் சந்திரஜித் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசின் கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பாக நாம் கடந்த காலத்தில் தொடர்ச்சியாக எமது கருத்துக்களை முன்வைத்து வந்துள்ளோம். முறையான கலந்துரையாடல்களின்றி கொண்டு வரப்படும் இந்த சீர்திருத்தங்கள் கல்வியில் பாரிய சிக்கல்களை உருவாக்கும் என்பதையே நாம் பிரதானமாக கூறி வந்தோம். தற்போது அந்த நிலைமை ஆங்கில மொழி பாடநெறி தொடர்பான சம்பவத்தின் மூலம் கண்முன்னே உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதே போன்று இன்று பாடசாலை நேரத்தை பிற்பகல் 2 மணி வரை நீடிக்கும் தீர்மானத்தையும் அரசாங்கம் மீள பெற்றுள்ளது. இந்த தவறுகளுக்கு அரசாங்கத்தில் எவரும் பொறுப்பேற்க தயாராக இல்லை என்பதை இந்த சம்பவங்கள் காட்டுகின்றன. கல்வி அமைச்சின் செயலாளர் சிஐடிக்கு சென்று இது குறித்து விசாரணை நடத்துமாறு கோருகின்றார். இதன் மூலம் கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பில் இவர்கள் பொறுப்பு கூற தயாரில்லை என்பது தெளிவாகின்றது என்று அவர் தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையாளர் தலைப்பு செய்தியாக தையிட்டி மத விவகாரம் தொடர்பான இன்றைய பத்திரிகை செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக கல்வி அதிகாரிகள் அரசியல்வாதிகளுக்காக வேலை செய்வதை உடனே நிறுத்த வேண்டும், கல்விசார் ஊழியர் சங்கம் கோரிக்கை என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாகி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக மன்னாரில் சுற்றுலா வழிகாட்டல் பலகையில் இந்து மத அடையாளங்களை அகற்ற அழுத்தம். மன்னாரில் சுற்றுலா அதிகார சபை நாட்டிய வழிகாட்டல் பலகையில் இந்து மத அடையாளங்கள் காணப்படுவதனால் அதனை அகற்றுமாறு கிறிஸ்தவ குறுமுதல்வர் கடிதம் அனுப்பி வைத்துள்ளார். மாகாண சுற்றுலாவை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் மாவட்ட ரீதியில் மாவட்டத்தின் முக்கிய இடங்களில் அடையாள விளம்பர பலகைகளை மாகாண சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை நாட்டி வருகின்றது. இதன் தொடர்ச்சியாக மன்னார் மாவட்டத்தில் மன்னார் நகரின் நுழைவாயில் அருகே உள்ள மதகு பகுதியில் தலைமன்னார் ராமேஸ்வரம் இடையே காணப்படும் ராமர் பாலம் தொடர்பிலான அறிவித்தல் பலகையும் கடந்த வாரம் நாட்டப்பட்டது. இவ்வாறு நாட்டப்பட்ட அறிவித்தல் பலகையில் ராமர், லட்சுமணன் ஆகியோருடன் ஆஞ்சநேயர் போன்ற இந்து கடவுள்களின் தோற்றங்களும் காணப்படுகின்றன. இந்து மதத்தை மையமாக கொண்டதாக இவை காணப்படுகின்றமையினால் அந்த அறிவித்தல் பலகையை அகற்றுமாறு அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி விரிவடைந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக காரைநகர் கடற்பகுதியில் 11 இந்திய மீனவர்கள் கைது என்றொரு செய்தியும், கொலைக்குற்ற சந்தேக நபர் கைது என்றொரு செய்தியும் பிரசுரமாகி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. அரசு சேவையை ஒரு வரப்பிரசாதமாக ஏற்று மக்கள் நலன் நோக்கி சேவையாற்ற வேண்டும், உத்தியோகர்களுக்கு அரசு அதிபர் அறிவுரை என்றொரு செய்தியும், வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலக அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றது என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகளில் பஸ் கட்டணம் அறிமுகம். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகளில் நேற்று முதல் டிஜிட்டல் பஸ் கட்டண முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த நவம்பர் மாத இறுதியில் தனியார் பேருந்துகளில் இந்த கட்டண முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. தற்போது மாகும்புரம் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து செல்லும் பஸ்களுக்கு மாத்திரமே இந்த கட்டண முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விரைவில் இந்த திட்டத்தை நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்த அதற்கான இயந்திரங்களை அனைத்து பேருந்துகளுக்கும் பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது என்று தெரிவிக்கப்படுகின்றது என்று அந்த செய்தி புகைப்படம் தாங்கியதாக பிரசுரிக்கப்பட்டிருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. போரை முடிவுக்கு கொண்டு வர உதவியவர் டக்ளஸ் தேவானந்தா, அவரின் சிறைவாசத்தால் கவலை என்கிறது பொதுஜன பெருமன கட்சி என்ற ஒரு செய்தியும், விபத்து மரணங்கள் 2025 அதிகரிப்பு தடுக்க புதிய சட்டம் அமுல் என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக கணவன் தாக்கியதில் மனைவி உயிரிழப்பு என்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் நிதி நிறுவனங்கள் மாதாந்தம் 2% வட்டியை அறவிட முடியும்.
நிதி நிறுவனங்கள் 1,00,000 ரூபாய் கடன் வழங்கினால் அதற்கு மாதாந்தம் வட்டியாக 2% மாத்திரமே அறவிட முடியும் என்று மண்முனை தென்னெருவில் பற்று பிரதேச சபை தவிசாளர் வினோராஜ் தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் பிரதேச சபையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்வதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக கண்டியில் பாதுகாப்பு மையத்தை பார்வையிட்டார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. இளைஞனின் சடலம் மீட்பு மட்டக்களப்பில் பரபரப்பு என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் ஈழநாட்டு பத்திரிகையினுடைய இறுதிப்பக்க செய்திகளை பார்ப்போமானால், காணாமல் ஆக்கப்பட்டோர் குறித்த விசாரணை நடவடிக்கை விரைவில் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாயக்கர் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. சிரமமின்றி பெற்றுக்கொள்வதற்கு தேவைப்படும் அனைத்து படிவங்களையும் பொதுமக்கள் 3 மொழிகளிலும் பெற்றுக்கொள்வதற்கான வசதி எதிர்வரும் மாதத்தில் செய்யப்படும் என்றும் கூறியுள்ளார். நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் ஊழியர்கள் தமது கடமைகளை 2026 புத்தாண்டில் சம்பிரதாய பூர்வமாக ஆரம்பிக்கும் நிகழ்வில் பங்கேற்று பேசுகையிலே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியாக அந்த செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக நீதிமன்ற வளாகத்தில் திருடிய 4 கைது என்ற ஒரு செய்தியும், வவுனியா உட்பட பல நகர்களில் காற்றின் தரம் மோசமடைகிறது, தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் பலம்புரி பத்திரிகையினுடைய நாளிதழ் கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். பலம்புரி பத்திரிகையுடைய இன்றைய பிரதான தலைப்பிடல், இராணுவத்துடன் இணைந்து தனியார் காணியை அபகரித்தது பௌத்த துறவி செய்த மகா தவறு, தையிட்டியில் நயனாதீவு விகாராதிபதி. தையிட்டி மக்களின் போராட்டம் நியாயமானது, தையிட்டியில் காணி இழந்தவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு அளிக்க வேண்டும். நயனாதீவு நாகவிகாரைக்கு சொந்தமான தையிட்டியில் அமைந்துள்ள காணியில் இருந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க முடியும். அந்த செய்தி இங்கேயே தொடர்ந்து செல்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாகதீப விகாராதிபதி தலைமையிலான பௌத்த பிக்குகள் அடங்கிய குழுவினர் நேற்று வெள்ளிக்கிழமை தையிட்டி விகாரை அமைந்துள்ள பகுதிக்கு நேரில் சென்று தையிட்டி விகாரைக்காக காணிகளை இழந்தவர்களை சந்தித்து கலந்துரையாடியதுடன் திஸ்ஸ விகாரை முன்னர் இருந்த இடத்தினையும் திஸ்ஸ விகாரைக்கு சொந்தமான காணிகளையும் பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தையிட்டி திஸ்ஸ விகாரை இப்போது அமைந்துள்ள பகுதி தனியாருக்கு சொந்தமான காணிகள். திஸ்ஸ விகாரைக்கென சொந்தமாக காணிகள் இருக்கும் போது இராணுவத்துடன் இணைந்து தனியார் காணிகளை அபகரித்து விகாரையை கட்டியுள்ளனர். இது மகா தவறு. பௌத்த பிக்குகள் அவ்வாறு செய்திருக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு போதனை செய்யும் நாங்கள் பிறர் பொருட்களை எடுக்கக்கூடாது என புத்திரை சொல்லியிருக்கிறார். தற்போது விகாரைக்காக கையப்படுத்தியுள்ள காணிகளை 4 கட்டமாக விடுவிப்பதாக கூறியிருப்பது ஏமாற்று வேலையே. 4 கட்டம் என கூறுவார்கள். பிறகு ஒவ்வொரு கட்டத்துக்கும் இடையில் 4-5 வருடங்களுக்கு மேலாகும். எனவே விடுவிப்பதனை ஒரு தடவையில் தர வேண்டும் என கோரி பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மக்களின் போராட்டம் நியாயமானது. இதனால்தான் இந்த காணிகளை விடுவிக்க வேண்டும் என நான் குரல் கொடுத்தேன். அதன் பிறகு யாழ்ப்பாண நாகவிகாரை விகாராதிபதியும் எனது கருத்தோடு ஒத்த கருத்தை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்தே தையிட்டி விகாராதிபதியும் ஊடக சந்திப்பினை மேற்கொண்டு புதிய கட்டுமானங்களை கட்ட மாட்டேன் என்று கூறியுள்ளார். போலீஸ் மா அதிபர் உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகளிடம் நான் கேட்டுக்கொள்வது, காணியை இழந்த இந்த மக்களின் போராட்டத்துக்கு எதிராக வழக்கல் போடுவதனை நிறுத்த வேண்டும். இந்த மக்கள் தமது காணிகளை இழந்து வீதிகளில் நின்று போராடுகிறார்கள். அவர்களுக்கு காணிகளை கையளித்தால் அவர்கள் போராட மாட்டார்கள். எனவே போலீசார் போராட்டங்களுக்கு தடை செய்யாது போராடுபவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என தெரிவித்தார். மேலும் தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத திஸ்ஸ விகாரைக்குரிய காணிப்பிறப்பை நயனாதீவு நாகவிகாரைக்கு கையளித்தால் தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத திஸ்ஸ விகாரைக்குரிய காணிப்பிறப்பை நயனாதீவு நாகவிகாரைக்கு கையளித்தால் தையிட்டியில் ஏற்கனவே உள்ள சட்ட ரீதியான திஸ்ஸ விகாரைக்குரிய காணியை பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு வழங்க முடியும். இதன்படி சட்டவிரோதமாக தனியார் காணியில் அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸ விகாரையின் காணிப்பிறப்பு நயனாதீவு நாகவிகாரைக்கு பொறுப்பளிக்கப்பட வேண்டும். இதனை அடுத்து சட்டவிரோத திஸ்ஸ விகாரை அமைந்திருக்கக்கூடிய காணியின் அளவுக்கு சமமான காணியை நயனாதீவு நாகவிகாரைக்கு சொந்தமான தையிட்டியில் அமைந்துள்ள சட்டரீதியான திஸ்ஸ விகாரையின் காணியில் இருந்து பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளர்களுக்கு வழங்க முடியும் என்றும் விகாராதிபதி குறிப்பிட்டுள்ளார். இதன்போது விகாராதிபதியின் கருத்தை சட்டவிரோத திஸ்ஸ விகாரை அமைப்பு காரணமாக காணிகளை இழந்த காணி உரிமையாளர்கள் ஏற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது என்றும் இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இணைய செய்திகளை பார்த்தால், அனைத்து வீட்டு திட்டங்களையும் தாமதமின்றி விரைவாக முடியுங்கள், அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தல். அனைத்து வீட்டு திட்டங்களையும் தாமதமின்றி விரைவாக முடியுங்கள் என அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவுறுத்தியுள்ளார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது.
மாடுகளை திருடும் கும்பல் இளைஞர் மீது தாக்குதல். நாரந்தனை வடக்கில் சம்பவம். சட்டவிரோதமாக மாடுகளை திருடும் கும்பல் ஒன்று ஊர்காவத்துறை நாரந்தனை வடக்கில் இளைஞர் ஒருவர் மீது தாக்குதல் நடாத்தியுள்ளது. புத்தாண்டு தினமான நேற்று முன்தினம் மாலை 6 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த இளைஞர் அப்பகுதியில் உள்ள கடை ஒன்றுக்கு பொருட்களை கொள்வனவு செய்ய சென்றபோது அவரை வழிமறித்த கும்பல் ஒன்று கை மற்றும் பொருள்களால் தலை மற்றும் உடலின் பல பாகங்களில் கடுமையாக தாக்கியுள்ளது. இதன்போது இளைஞர் கூச்சலிட்டதை அடுத்து சத்தம் கேட்ட அயலவர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர். இதனை கண்ட தாக்குதலாளிகள் அங்கிருந்து தப்பியோடியுள்ளனர். தலையில் பலத்த காயங்களுக்கு உள்ளாகி மயக்கமுற்ற நிலையில் மீட்கப்பட்ட இளைஞர் ஊர்காவத்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் மேலதிக சிகிச்சையின் அவசியம் கருதி அவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். தாக்குதலை மேற்கொண்டவர்கள் சட்டவிரோதமாக மாடுகளை பிடித்து விற்பனை செய்யும் கும்பலைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. சில மாதங்களுக்கு முன்னர் இந்த கும்பல் மாடுகளை திருடிய போது பாதிக்கப்பட்ட இளைஞர் அவர்களை கையும் களவுமாக பிடித்து எச்சரித்துள்ளார். இதன் பின்னணியே பழிவாங்கும் நோக்குடன் இந்த தாக்குதல் திட்டமிட்டு நடாத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை போலீசார் பாதிக்கப்பட்ட இளைஞரிடம் வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் என்று அந்த செய்தி. திஸ்ஸவிகாரைக்கு எதிராக இன்று கவனீர்ப்பு போராட்டம் அனைவரையும் அணிதிரளுமாறு அழைப்பு. தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸவிகாரைக்கு எதிராக இன்று நடாத்தப்பட இருக்கின்ற எதிர்ப்பு போராட்டத்தில் கட்சிகள், மத தலைவர்கள், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் அனைவரையும் கலந்து கொண்டு எதிர்ப்புகளை பதிவு செய்யுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி. திருகோணமலையில் படுகொலை செய்யப்பட்ட 5 மாணவர்களின் 20வது நினைவேந்தல் என்ற ஒரு தலைப்பிலும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. திருகோணமலை கடற்கரையில் வைத்து படுகொலை செய்யப்பட்ட 5 மாணவர்களின் 20வது நினைவேந்தல் நிகழ்வு நேற்று வெள்ளிக்கிழமை மாலை 6 மணியளவில் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட திருகோணமலை கடற்கரையில் உள்ள காந்தி சிலைக்கு முன்பாக இடம்பெற்றது. இதன்போது படுகொலை செய்யப்பட்ட மாணவர்களின் நிழற்படங்களுக்கு மலர் தூவி விளக்கேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. திருகோணமலை பிரதான கடற்கரை சந்தியில் உள்ள காந்தி சிலைக்கு அருகாமையாக மாலை பொழுதில் தினமும் இளைஞர்கள் நின்று கதைப்பது வழக்கம். 2/1/2006 அன்று மாலை பொழுதும் மாணவர்கள் பலர் அவ்விடத்தில் கூடி நின்று கதைத்துக் கொண்டிருந்தனர். அப்போது ஆட்டோ ஒன்றில் வந்த இனம் தெரியாத நபர்கள் அந்த இளைஞர்கள் மீது கைக்குண்டை வீசிவிட்டு கோட்டை பக்கமாக சென்றனர். கைக்குண்டு வெடித்ததில் திருமலை புனித ஜோசப் கல்லூரி மாணவரான ஜோகராஜா பூங்குழலோன் என்பவர் காயமடைந்தார். இவரை ஏனைய மாணவர்கள் வைத்தியசாலை கொண்டு செல்ல முற்பட்ட போது அப்போதைக்கு வந்த கடற்படையினர் அங்கு சுமார் 10 நிமிடங்கள் வரை துப்பாக்கி பிரயோகம் செய்தனர். இதனால் கடற்கரையில் நின்ற மக்கள் நாலாபுரம் சிதறி ஓடத் தொடங்கினர். இதற்கிடையில் காயமடைந்த மாணவர்களுக்கு அருகில் விரைந்த கடற்படையினர் அவர்களை இல்லத்தில் விழுத்தி கண்மூடித்தனமாக தாக்கினர். மாணவர்கள் இச்சம்பவம் பற்றி தமக்கு எதுவும் தெரியாதென கூறிய போதும் மாணவர்களை சப்பாத்துக்கல்களால் மிதித்து முழங்காலில் நிற்க வைத்து சுட்டுக் கொண்டதாக அக்காலத்தில் வெளிவந்த பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டிருந்தன. இத்தகைய காட்டு மிராண்டித்தனமான தாக்குதலில் லோகித ராசா ரொஹான், சண்முகராஜா சஜீந்திரன், மனோகரன் வசீகர், தங்கத்துறை சிவானந்தன், ஜோகராஜா ஹேமச்சந்திரன் ஆகியோர் கொல்லப்பட்டிருந்தனர். அத்துடன் குறித்த படுகொலை சம்பவம் தொடர்பில் செய்தி வெளியிட்டிருந்த சுகிர்தராஜன் என்ற ஊடகவியலாளரும் படுகொலை செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது தையிட்டி போராட்ட விவகாரம் வேலன் சுவாமி உட்பட 5 அழைப்பாணை என்கிற செய்தி காணப்படுகின்றது. கொழும்பில் கலந்துரையாடிய பின் நடவடிக்கை. தையிட்டி காணி விடுவிப்பு தொடர்பில் அரசு அதிபரிடம் தையிட்டி விகாராதிபதி என்கிற செய்தி. கொழும்பில் உயர்மட்ட கலந்துரையாடலின் பின் தையிட்டி காணி விடுவிப்பு தொடர்பில் மேலதிக நடவடிக்கை எடுக்க முடியும் என தையிட்டி திஸ்ஸ விகாராதிபதி யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. உட்பக்க செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மருதங்கனில் குடும்பஸ்தர் படுகொலை, சந்தேக நபர் கைதாகி விளக்கமறியலில் என்கிற ஒரு செய்தியும் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் முக்கிய செய்தியாக அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது நிதியை வினைத்திறனாக செயற்படுத்தி சாதனை படைத்தது வடக்கு மாகாணம் என்கிற செய்தி. 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக வடக்கு மாகாணத்துக்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் 98% அதிகமான நிதியை வினைத்திறனாக செலவு செய்து இலங்கையின் ஏனைய மாகாணங்களுடன் ஒப்பிடுகையில் வடக்கு மாகாண சபை முதலிடத்தில் இருப்பதாக வடக்கு மாகாண பிரதம செயலாளர் ஆர் சிவரூபன் தெரிவித்திருக்கிறார் என்ற தலைப்பிடலில் ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. ஏனைய செய்திகள் வரிசையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது பாடசாலை நேரம் நீடிக்கப்பட மாட்டாது, கல்வி அமைச்சர் அறிவிப்பு என்கிற செய்தி. கடந்த ஆண்டில் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் சிக்கிய 76 அரசு அதிகாரிகள் என்கிற செய்தி. 21,000 சோதனைகள், 285 மில்லியன் ரூபாய் அபராதங்கள் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி. டிட்வா சூறாவளி தாக்கம் பெருமளவான சிறார்களுக்கு மனிதாயமான உதவி தேவை, யூனிசெஃப் தகவல்.
மின் கட்டணத்தை அதிகரிக்குமாறு மின்சார சபை முன்மொழிவு என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி. இந்திய மீனவர்களின் அட்டூழியங்கள் அதிகரிப்பு, நெடுந்தீவு கடலில் அறுத்தறியப்பட்ட விலைகள் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி. உடுத்துறை கடற்கரையில் கரையொதுங்கிய மர்மப் பொருள், காரநகர் கடற்பரப்பில் 11 இந்திய மீனவர்கள் கைது என்கிற செய்தி. கற்றல் உபகரணங்கள் வழங்கல் தொடர்பான செய்தி. கண்டாவில் வசிக்கும் மனிதநேய சமூக செயற்பாட்டாளர் காமலிச்சா கல்விக்கு கரம் கொடுப்போம் எனும் செயற்திட்டத்தின் கீழ் யாழ்ப்பாணம் KKP இளைஞர் கழகத்துக்கு வழங்கிய நிதி பங்களிப்பில் சாவச்சேரி மகளங்கனி கல்வி நிலையத்தில் கல்வி கற்கும் 40 மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டு இருப்பதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. உலக செய்திகள் பக்கத்திலே பார்த்தால், பாகிஸ்தான் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பயங்கர தீ விபத்து, சுவிட்சர்லாந்தில் சோகம், 40 பேர் உயிரிழப்பு, 100க்கும் மேற்பட்டோர் படுகாயம் என்கிற செய்தி. இங்கிலாந்தில் அமைக்கப்படும் பிரம்மாண்ட நெவிச்சினம் என்கிற செய்தி. சொந்த நாணயத்தை கைவிட்டு யூரோவை பயன்படுத்தும் பல்கேரியா நாடு என்கிற செய்தி. அமெரிக்கரை திருமணம் செய்தாலும் கிரீன் அட்டை கிடைக்காது, ட்ரம்ப் நிர்வாகம் புதிய கட்டுப்பாடு என்கிற செய்தி. விளையாட்டுச் செய்திகளை பார்த்தால், பாகிஸ்தான் தொடரில் கிடைக்கும் லாபம் முழுவதும் நாட்டுக்கே, ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் மாபெரும் அர்ப்பணிப்பு என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. உலக மேசைப்பந்தாட்ட தரவரிசையில் இலங்கை சிறுவர் முதலிடம். இலங்கை மேசைப்பந்தாட்ட வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத ஒரு மைல்கல்லை எட்டி 11 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தரவரிசையில் 10 வயதான தாவிஷ் சமரவீர முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார் என்று அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. மன உளைச்சலால் அதிக விபத்துக்கள், போலீஸ் ஊடக பேச்சாளர். புத்தாண்டில் பதிவான போக்குவரத்து விபத்துக்களில் 85% மன ரீதியான காரணங்களால் பதிவான குற்றங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன என்ற அந்த செய்தி காணப்படுகின்றது. மேலும் பொறுமை, ஒழுக்கம், போக்குவரத்து சட்டங்களை பின்பற்றாதது மற்றும் உரிய கவனிப்பில்லாமை ஆகியவை இந்த மன ரீதியான காரணங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. போக்குவரத்து விபத்துகளில் சுமார் 15% இயந்திர குறைபாடுகளால் நிகழ்கின்றன. மேலும் டயர்கள், பிரேக்குகள், சிக்னல் விளக்குகள் மற்றும் நிலையற்ற நிலைமைகள் உள்ளிட்ட அனைத்து காரணிகளும் இயந்திர குறைபாடுகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளன என்று அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. பயங்கரவாதத்துக்கு பதிலடி இந்தியா கொடுக்கும், இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ற ஒரு உலக செய்தி பார்வையும் காணப்படுகிறது. ஆப்கானிஸ்தானில் வெள்ளப்பெருக்கு, 17 பேர் உயிரிழப்பு, 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதம். ரஷ்யாவின் புத்தாண்டு கொண்டாட்டத்தை குறிவைத்து தாக்கிய உக்ரைன், 24 பேர் உயிரிழப்பு, 50க்கும் மேற்பட்டோர் படுகாயம். தாய்வான் சீனாவுடன் இணைவதை யாராலும் தடுக்க முடியாது, சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் உறுதி போன்ற செய்திகளும் காணப்படுகின்றது. உள்ளூர் செய்திகளை பார்த்தால், இருபாலை கமக்காரர்கள் அமைப்பின் அங்கத்தவர்கள் பதிவு மீளாய்வு என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அனுர அரசாங்கத்துக்கு எதிராக பலமான கூட்டணிக்கு தயார், பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா என்ற செய்தி. சட்டத்தை தமக்கு ஏற்றாற்போல் பயன்படுத்த அரசாங்கம் முயற்சி, நாமல் எம்பி குற்றச்சாட்டு என்கிற செய்தி. 170 கிலோ ஹெரோயின் எரியூட்டி அழிப்பு, கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டிருந்தது. போதைப்பொருளுடன் கட்டுநாயக்கவில் ஒருவர் கைது. திருகோணமலையில் விபத்து, 21 வயது இளைஞன் பலி போன்ற செய்திகளும் காணப்படுகிறது. இவை லிட்ரோ கேஸ் விலை உயராது என்ற தலைப்பில் ஒரு செய்தி. இலங்கையின் பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு லிட்ரோ உள்நாட்டு சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை அதிகரிக்கப்பட மாட்டாது என லிட்ரோ கேஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது என்றும், அதற்கமைய 12.5 கிலோ கேஸ் சிலிண்டருக்கு 3690 ரூபாயும், 5 கிலோ கேஸ் சிலிண்டர் 1482 ரூபாயும், 2.3 கிலோ கேஸ் சிலிண்டர் ரூபாய் 694 என்ற தற்போதைய விலைகளையே தொடர்ந்தும் பேண தீர்மானித்துள்ளதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது என்றும் இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. 519 பேருக்கு ரப்பிச் சான்றிதழ். டித்வா சூறாவளியால் ஏற்பட்ட அனர்த்தங்களால் உயிரிழந்த 519 நபர்களுக்கு ரப்பிச் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுவதாக அந்த செய்தி. இவைதான் இன்றைய விளம்பரினுடைய செய்திகள். தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய உதயனுடைய செய்திகளை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். இன்றைய உதயன் பத்திரிகை செய்தியின் பத்திரிகை கண்ணோட்டத்தோடு தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இன்றைய உதயன் பத்திரிகை தலைப்பிடர் செய்தியாக, திஸ்ஸ விகாரை காணி இப்போதும் என் பொறுப்பிலேயே, மக்களுக்கு வழங்க தயார், நயினை விகாராதிபதி பரபரப்பு அறிவிப்பு என்றொரு புகைப்படம் தாங்கிய செய்தி இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது. தையட்டி திஸ்ஸ விகாரையின் பூர்வீக காணி எனது கட்டுப்பாட்டின் கீழேயே உள்ளது, அதை மக்களுக்கு வழங்கி இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு நான் தயார். இவ்வாறு நயனாதி விகாராதிபதி ஸ்ரீ நவடகல பதுமகீர்த்தி திஸ்ஸ தேரர் தெரிவித்துள்ளார் என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள், கட்டம் கட்டமான விடுவிப்பு, மக்களை ஏமாற்றும் திட்டம், கீர்த்தி திஸ்ஸ தேரர் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. திஸ்ஸ விகாரைக்காக ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளை கட்டம் கட்டமாக விடுவிப்பது என்பது மக்களை ஏமாற்றும் தந்திரம். இவ்வாறு
நயினாதீவு விகாராதிபதி தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, விகாரைக்காக கையகப்படுத்தப்பட்ட காணிகளை கட்டம் கட்டமாக விடுவிப்பதாக கூறியுள்ளனர். ஏன் இவ்வாறு கட்டம் கட்டமாக விடுவிக்க வேண்டும்? அவை மக்களின் காணிகள். இதை அரசாங்கம் ஏற்றுள்ளது. ஆவணங்களும் அவ்வாறே உள்ளன. மக்களின் காணிகளை மக்களிடம் ஒப்படைப்பதில் எதற்காக கட்டம் கட்டமான நடவடிக்கை இடம்பெற வேண்டும்? ஒரு குறிப்பிட்ட மிகச்சிறிய பகுதியை எடுத்துக்கொண்டு ஏனைய பகுதிகள் அனைத்தும் ஒரே தடவையில் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். கட்டம் கட்டமாக விடுவிக்கப்படும் என்று கூறுவார்கள். ஆனால் ஒவ்வொரு விடுவிப்புக்கும் இடையில் 2 அல்லது 3 வருடங்களை எடுத்துக்கொள்வார்கள். இது நியாயம் இல்லை. மக்கள் பாவம். அவர்களை இவ்வாறெல்லாம் ஏமாற்ற வேண்டாம். ஒரே தடவையில் காணிகளை வழங்குமாறு மக்களும் கோரிக்கை விடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள், திஸ்ஸ விகாரைக்கு எதிராக இன்று பெரும் போராட்டம், பாதுகாப்பு ஏற்பாடுகள் உச்சம். தையிட்டி திஸ்ஸ விகாரைக்காக ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளை உடனடியாக விடுவிக்குமாறு வலியுறுத்தியும் திஸ்ஸ விகாரைக்கு எதிராக போராடிய நபர்கள் மீது போலீசாரால் நடத்தப்பட்ட பல பிரயோகத்தை கண்டித்தும் இன்று போராட்டம் இடம்பெறவுள்ளதாக செய்தி ஒன்று பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக, மக்களின் போராட்டங்களுக்கு தடை போடக்கூடாது போலீஸ். திஸ்ஸ விகாரை அமைப்பதற்காக இடம்பெற்ற ஆக்கிரமிப்பால் காணிகளை இழந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபடத்தான் செய்வார்கள். அவர்களின் போராட்டத்திற்கு போலீசார் தடை போடக்கூடாது என்று நயினை விகாராதிபதி ஸ்ரீ நவடகல பதும கீர்த்தி திசசேரர் தெரிவித்துள்ளார் என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக, வினைத்திறனான நிதி செலவு வடக்கு மாகாணம் முதலிடம் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. அத்துமீறிய மீன்பிடிக்கு எதிராக தமிழ் கட்சிகள் கள்ள மௌனம், அமைச்சர் சந்திரசேகர் குற்றச்சாட்டு என்ற ஒரு புகைப்படம் தங்கிய செய்தியும் பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக, 11% மின் கட்டணம் எகிரும், மின்சார சபை நடவடிக்கை என பயனர்கள் சங்கம் சுட்டிக்காட்டு. மின் கட்டணத்தை 11% அதிகரிப்பதற்கு மின்சார சபை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது என மின்சார பயனர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. மின்சார பயனர்கள் சங்கத்தின் செயலாளர் சஞ்சீல தம்மிக்க இது தொடர்பில் தெரிவித்ததாவது, மின்சார கட்டணத்தை 11% அதிகரிப்பதற்கு உரிய யோசனை மின்சார சபையால் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த 1 வருடத்தில் மின்சார சபையால் வழங்கப்பட்ட எந்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை. தற்போது மின்சார சபைக்கு தலைவர் கூட இல்லை. இவ்வாறான நிலையில் அமைச்சரின் பரிந்துரைக்கு அமைவே மின் கட்டணத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர். இது பாரதூரமான தவறாகும். இந்த நடவடிக்கையை நாங்கள் கண்டிப்போம் என்றும் அவர் கருத்து தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள், ஜனாதிபதி தேர்தல் சரியான தருணத்தில் வேட்பாளர் அறிவிப்பு, நாமல் கடும் சஸ்பென்ஸ் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள், அச்சுறுத்தும் மோசமான சட்டத்தை கொண்டு வர அரசாங்கம் முயற்சி, கிறிஸ்தவ பாதிரிமார் செயற்பாட்டாளர்கள் கரிசனை என்ற ஒரு செய்தியும், தரமற்ற மருந்து மரணங்களால் மருத்துவர்களுக்கும் நெருக்கடி, மருத்துவர் பிரசாத் கொலம்பகே விசாரணம் என்ற ஒரு செய்தியும், மருத்துவர்கள் வெளியேற்றம் 200 கோடி ரூபாய் நிலுவை என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினதும் இன்று யாழ் பிராந்தியத்திலிருந்து கிடைக்கப்பெற்றுள்ள பிரதான பத்திரிகைகளினுடைய பத்திரிகை தொகுப்பாகவும் இருக்கிறது.